ಸ್ನಾನ ಮಾಡುವರು, ಆಸನ ಹಾಕುವರು, ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ಇಕ್ಕುವರು, ಹಕ್ಕಿ ಎಬ್ಬಿಸುವರಂತೆ, ಬಕನ ವೈರಿಯಂತೆ ಧ್ಯಾನವನರಿಯದೆ ಪುರಂದರ ವಿಠ್ಠಲನೊಲಿಯ ಮಾನವನೇ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. பரமகுருபியோ நமக. ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக. ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது 150வது எபிசோட். ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி. இனி மேலும் இதே மாதிரி ஆதரவு தருவீர்கள் நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன். இந்த 150 எபிசோடு எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரில. ஒரு விளையாட்டாக தான் ஆரம்பித்தது இது. நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது இதில். எப்படி அவர்களின் உதவியை தேடி அவர்களிடம் உதவியை நாடி இந்த பெங்களூரில் இருக்கிற ஆனந்த்குமார் பாட்டீல், அப்புறம் போரூரில் பிரகலாத் ராவ்னூத்ரு, நங்கநல்லூர் பாலாஜி, இந்த மாதிரி நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் உதவியை நாடி தான் இதற்கான அர்த்தங்களை கண்டுபிடித்து அதெல்லாம் செய்து, அப்புறம் வந்து பிஜி குல்கர்னின்னு ஒருத்தருக்கார் பெங்களூரில், அவர் இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய உதவியை கொண்டு தான் என்னால் இது மாதிரி இதுமாதிரிலாம் ரமாமா மேடம்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க இந்த சம்ஸ்கிருதத்துக்கெல்லாம் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி தான் இது இந்த மாதிரி ஒரு எபிசோடே போயிட்டுருக்கு. இது எப்படி 180 எட்டியது என்பது அந்த தாசரோடையும் அந்த இறைவனுடைய மருள் தான். இதில் வந்து என்னுடைய முயற்சி ஒன்றுமே இல்லைங்க, அதனால் நல்லா சொல்ல முடியும். இது வந்து நான் சும்மா ஒரு கருவியாக இயங்கி கொண்டிருக்கிறேன் அப்படி தான் சொல்லலாம் நான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆதரவு கொடுத்து கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் வந்து இதை மேன்மேலும் கொண்டு செல்லும். இது வந்து அடுத்த ஜெனரேஷனில் வந்து இப்போ நான் கரெக்டாக 50 வயசு இருக்கிறவங்க இருக்கான்னு வச்சுங்க. அவங்க இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தாசர் பாடல்கள் பாடணும், தாசர் பாடல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அப்போ இந்த வீடியோக்கள் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எப்போவுமே யாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கலாம் கேட்குறது கிடையாது. ஸோ உங்களால் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்களுக்கு விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை மற்றவர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இது வெளியிடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போச்சுனாக்கா, பரவிச்சுனாக்கா, யாரோ ஒருத்தர் 2 பேர் இந்த கேட்டாங்கன்னா கூட அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். அவ்வளோதான். இது ஒரு தாச சேவை மாதிரி தான். ஸோ இந்த தடவை நான் என்ன எடுத்துருக்கேன், 150வது எபிசோடாக வந்து தாரமையா எதுக்குள்ள வாரிஜி சந்திரமனா அப்படிங்கிற பாடலை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். 100வது வந்து ஒரு பாடல் எடுத்துக்கிட்டோம். அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்டைல் தான். தோழநாடை அப்படிங்கிற பாட்டு அது. அதாவது கைவீசம்மா கைவீசுன்னு குழந்தைய சொல்லி பாட வைக்கிற பாட்டு தான் தோழநாடைன்னு. அதை 100வது எடுத்துக்கிட்டோம். 150வது அதே மாதிரி தாரமையா அப்படின்ட்டு இந்த தொட்டிலில் போட்டுருக்கிற குழந்தைங்களுக்கு கையை அசைச்சி, ஒரு 2-3 மாதம் குழந்தைங்களுக்கு கையை அசைச்சி தாரமையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆட்டி விளையாட்டு காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஒரு பாடலாக தான் இந்த தடவை எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த தடவையும் ஸ்ருதி விஷால் அவர்கள் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார். நம்மளுக்கு 100வது எபிசோடும் அவர் தான் பாடி கொடுத்திருந்தார். 150வது எபிசோடும் ஸ்ருதி விஷால் அவர்கள் தான் இந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார்கள். மிக அருமையாக பாடி கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த பாட்டுடைய பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது எந்த ஒரு சுச்சுவேஷனில் எழுதியிருப்பார் நம்ம புரந்தரதாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அந்த பாகவதத்தை வந்து ஒரு மொழிபெயர்த்திருக்கலாம். நிறைய இதெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு, நம்மளுக்கு எக்கச்சக்கமாக கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாகவதத்தில் என்ன வருதுன்னா, ஒரு சுச்சுவேஷன் வந்து கம்சனுக்கு வந்து கிருஷ்ணன் தான், அதாவது எதுக்கு நந்தகோபாலனுடைய மகன் ஒருத்தன் தான் என்னுடைய 8வது குழந்தை, தேவகியின் 8வது குழந்தை, என்னை வந்து வழிக்க போகிறது ஒரு சந்தேகம் தரப்படுது. அதனால் என்ன பண்ணுறான்னா, அவனை வரவழைத்து அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறான். ஆனால் அதை மட்டும் தனியாக கூப்பிட்டா நந்தகோபாலன் அனுப்ப மாட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விழா ஏற்பாடு செய்கிறான். ஒரு விழா ஏற்பாடு செய்து அதில் எங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கும் எல்லா இளைஞர்களையும் மக்களையும் அழைத்து அந்த விழாவை கொண்டாட மாதிரி செய்வான். ஒரு இந்திர விழா மாதிரி கொண்டாட செய்கிறான். அப்போ அந்த இடத்துல இருக்க மல்லர்களுடன் சண்டை அங்கே நிறையா இருக்குது. அது மாதிரி ஏதோ ஒரு மல்லர்களுடன் சண்டையிட செய்தோ அல்லது ஏதோ ஒரு யாருடனோ சண்டையிட செய்தோ இந்த கிருஷ்ணனை கொன்று விட வேண்டும் என்பது கம்சனின் திட்டமாக இருக்கிறது. ஆனால் நாமளாக சொன்னால் கிருஷ்ணனை அனுப்ப மாட்டாங்க. நந்தகோபன் தெரியும் அவனுக்கு இதுக்கு கம்சன் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணார் அவருன்னா, அக்ரூரன் அப்படின்னு சொல்லிட்டு மிக நம்பிக்கையான மந்திரியை அனுப்புகிறார். போய் கூட்டு அக்ரூரை போய் நீங்கள் போய் கிருஷ்ண பலராமரை அழைத்து கொண்டு வாருங்கள்னு அனுப்புகிறாரு. இப்போ கிருஷ்ண பலராமரை அழைத்து கொண்டு வருவதற்காக அவர்கள் நந்த கோகுலத்திற்கு வரும்பொழுது அங்கே இருக்கிற கோபியாஸ்திரியர்கள் வந்து கிருஷ்ணனை அங்கிருந்து அகலவே விட மாட்டேன்றாங்க. அந்த தேரை முன்னாடி போக முடியும், அவருக்கு அழைச்சிக்கிட்டு அவர் தேரில் கிளம்பினாங்க, பேரை முன்னாடியே போக விட மாட்டேன்றாங்க. எங்கள் கிருஷ்ணனை நீங்கள் என்னிடம் வந்து பிரிக்காதீர்கள்னு சொல்லிட்டு ரொம்ப கலாட்டா பண்ணி நிறுத்திடுறாங்க. ஸோ அவங்களும் அந்த பயணத்தை தடை செய்துட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு, இப்போ வேண்டாம், நம்ம விடிகாத்தாலே இவங்களெல்லாம் தூங்கும்போது சமயமாக நம்ம போயிடுவோம், இவங்க எழுந்திரிச்சிருக்கும் போது நம்மளால் இங்கேருந்து போக முடியாது, இவர்கள் என்னை விடமாட்டார்கள், என் மீது அன்பு கொண்டவர்கள் விடமாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே வந்து அந்த கக்குரனை வந்து அவர்கள் திட்டுகிறார்கள் அந்த கோபிஸ்ரீலாம், எப்படி நீ வந்து கிருஷ்ணனை பிரித்து கூப்பிட்டு போகிற அப்படின்ட்டு. அதனால் அவரும் என்ன பண்ணுறாரு, நிறுத்திடுறாரு. ஸோ இவங்கெல்லாம் உறங்கின பிறகு ஒரு நாள் விடிகாலையிலேயே யாருக்கும் அறியாமல்
அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணனையும் பலராமனையும் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு கோபியர்களுக்கு தெரிய வருகிறது, தங்களை ஏமாற்றி கிருஷ்ணர் கோபியர்களை அழைத்து சென்று விட்டார்கள், அவரை மதுராபுரிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் நினைவு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வரதே இல்லை, கோகுலத்துக்கு திரும்புறதே இல்லை. அவர்களும் மிகவும் மனம் வருத்தப்படுகிறார்கள். அந்த நினைவை அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணனுடன் ஆட்சி ராசலீலைகளையும் கிருஷ்ணனுடன் அவர் கிடைத்த நிகழ்வுகளையும் கிருஷ்ணன் தன்னுடன் நடந்த நிகழ்வுகளையும் கிருஷ்ணனை தன்னிடம் பிரித்து அக்ரூர் கொண்டு சென்றதையும் எல்லாமே அவர் நினைவுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நினைவுகளை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்களுடைய குழந்தைகளை தாளாட்டும் பொழுது, இந்த தாராமையான்னு சொல்லி தாளாட்டும் பொழுது இந்த நினைவுகளை கொண்டு வந்து பாடலாக பாடுகிறார். அப்படிங்கிற ஒரு பின்னணியில் புரந்தரதாசர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். அதாவது இந்த இடத்துல வந்து இந்த கோபியர்கள் அந்த குழந்தையை விளையாட்டு காமிச்சு ஒரு தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு தாராமையான்னு பாடுறாங்க. அப்படி பாடும்பொழுது அந்த பாடலில் வரக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறது, அது என்னன்னாக்கா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அனுபவங்கள், கண்ணனுடனுடைய அவருடைய அனுபவங்கள், கண்ணனை அக்ரூரை கூட்டி சென்றது, அங்கு கண்ணன் மதுராபுரி சென்றது, மதுராபுரியில் என்ன நிகழ்ந்தது, தாங்கள் கேட்டிருந்தது எல்லாம் அந்த கற்பனையிலே கொண்டு வந்து பாடுகிறார்கள். அதுதான் இந்த பாடல். ஸோ நாம் இந்த பாட்டை திருமதி சுத்தி விஷால் அவர்கள் பாடும்போது கேட்போம். அதற்கு ஒரு பாட்டுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திருமதி சுத்தி விஷால் அவர்கள் பாடும் பாடலை கேட்போம். ತಾರಂಬಯ್ಯ ಯದುಕುಲವಾರಿಧಿ ಚಂದ್ರಮನ, ತಾರಂಬಯ್ಯ ಯದುಕುಲವಾರಿಧಿ ಚಂದ್ರಮನ, ಮಾರಜನಕನ ಮೋಹನಾಂಗನ ಸೇರಿ ಸುಖಿಸಲು ಹಾರೈಸಿ ಬಂದೆವು ತಾರಂಬಯ್ಯ ಯದುಕುಲವಾರಿಧಿ ಚಂದ್ರಮನ. ಬಿಲ್ಲೋಹ ಭವಂತೆ ಅಲ್ಲಿ ಬೀರಿ ಶೃಂಗಾರವಂತೆ, ಮಲ್ಲರ ಕಾಳಗ ಮದ್ದಾನೆಯಂತೆ, ಮಲ್ಲರ ಕಾಳಗ ಮದ್ದಾನೆಯಂತೆ, ಪುಲ್ಲಾಕ್ಷನು ತಾನಲ್ಲಿಗೆ ತೆರಳಿದ ತಾರಂಬಯ್ಯ ಯದುಕುಲವಾರಿಧಿ ಚಂದ್ರಮನ. ಮಧುರಾಪುರಿಯಂತೆ ಅಲ್ಲಿ ಮಾವ ಕಂಸನಂತೆ, ಒದಗಿದ ಮದಗಜ ತುರಗ ಸಾಲಿನಲಿ, ಒದಗಿದ ಮದಗಜ ತುರಗ ಸಾಲಿನಲಿ, ಮದನ ಮೋಹನ ಕೃಷ್ಣ ಮಧುರೆಗೆ ತೆರಳಿದ ತಾರಮ್ಮಯ್ಯ ಯದುಕುಲವಾರಿಧಿ ಚಂದ್ರಮನ. ಅತ್ತೆ ಮಾವನ ಬಿಟ್ಟು ಬಂದೆವು ಹಿತ್ತಲ ಬಾಗಿಲಿಂದ, ಭಕ್ತವತ್ಸಲನ ಬಹು ನಂಬಿದ್ದೆವು, ಭಕ್ತವತ್ಸಲನ ಬಹು ನಂಬಿದ್ದೆವು, ಉತ್ಸಾಹಭಂಗವ ಮಾಡಿದ ನಮ್ಮ ತಾರಮ್ಮಯ್ಯ ಯದುಕುಲವಾರಿಧಿ ಚಂದ್ರಮನ. ರಂಗನ ಸೆರೆ ನಂಬಿ ಬಂದೆವು ಸಂಗ ಸುಖವ ಬಯಸಿ, ಭಂಗಿಸಿ ನಮ್ಮನು ಹ್ಯಾಂಗೆ ಪೋದ ನಮ್ಮ, ಭಂಗಿಸಿ ನಮ್ಮನು ಹ್ಯಾಂಗೆ ಪೋದ ನಮ್ಮ, ಮಂಗಳ ಮೂರುತಿ ಮದನ ಗೋಪಾಲನು ತಾರಮ್ಮಯ್ಯ ಯದುಕುಲವಾರಿಧಿ ಚಂದ್ರಮನ. ಶೇಷಗಿರಿಯ ಮೇಲೆ ಹರಿತಾವಾಸವಾಗಿ ಕಾಣೆ, ಸಾಸಿರ ನಾಮದ ಒಡೆಯನೆಂದೆನಿಸಿದ, ಸಾಸಿರ ನಾಮದ ಒಡೆಯನೆಂದೆನಿಸಿದ, ಶ್ರೀಶ ಪುರಂದರ ವಿಠ್ಠಲರಾಯನ ತಾರಮ್ಮಯ್ಯ ಯದುಕುಲವಾರಿಧಿ ಚಂದ್ರಮನ. ಮಾರಜನಕನ ಮೋಹನಾಂಗನ ಸೇರಿ ಸುಖಿಸಲು ಹಾರೈಸಿ ಬಂದೆವು ತಾರಮ್ಮಯ್ಯ ಯದುಕುಲವಾರಿಧಿ ಚಂದ್ರಮನ. ஸோ எப்பொழுதும் போல திருமதி சுத்தி விஷால் அவர்கள் இந்த பாடலை மிக இனிமையாக அருமையாக பாடியிருந்தார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாட்டுடைய பல்லவிக்கு போவோம். தாரம்மையா எதுகுல வாரிதி சந்திரமனா. அந்த எதுகுலத்தினுடைய எதுகுலம் அப்படிங்கிற அந்த கடல் இருக்கிறது இல்லையா, அந்த கடலுக்கு சந்திரனை போல விழுந்து கொண்டிருக்கின்ற கிருஷ்ணனுக்கு தாரம்மையா அப்படின்னு காட்டுறாங்க. அந்த இதை காட்டுறாங்க, கையை காட்டி விளையாட்டு காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராரு. அதாவது இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்திங்கன்னா கடல் ஈர்ப்பு இருக்கும், அலைகள்லாம் அது அடிக்கும். ஸோ அந்த சந்திரனுக்கும் கடலுக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. அதனால தான் வந்து எதுகுல வாரிதியோட சந்திரனாக கிருஷ்ணனை அவர் ஒப்பிடுகிறார். மார ஜனகன அந்த மன்மதனின் தந்தையை
மோகனாங்கனா அழகான முகத்தை உடையவனே, சேரி சுகுசலு ஹாரைசி வந்தவன். நாங்கள் என்ன பண்ணோம், அவனுடன் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆசையுடன் நாங்கள் போய் பார்த்தோம். இங்கே நந்தகோகுலத்திற்கு நந்தகோபன் வீட்டுக்கு போய் பார்த்தோம். ஆனால் அங்கே என் கண்ணன் இல்லை, அவனை அக்ரூரர் கூட்டி சென்று விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம். எங்கே பூட்டி போயிட்டாருப்பா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, பில்லு ஹப்பவந்தே ಅಲ್ಲಿ ಬೀದಿ ಶೃಂಗಾರವಂತೆ ಮಲ್ಲರ ಕಾಳಗ ಮತ್ತಾನೆಯಂತೆ புல்லாக்ஷனு தானல்லிಗೆ ತೆರಳಿದ. அதாவது அங்கே வந்து வில்லு திருவிழாவாம், அதாவது இந்திர திருவிழா மாதிரின்னு வச்சுங்கன்னா ஒரு திருவிழாவாம். அங்கே வீதிகள்லாம் அலங்காரமாக செய்து கொண்டிருக்கிறான். பீதி சிங்காரவந்த, பீதியெல்லாம் வீதிகள் எல்லாம் மிகவும் அலங்காரத்துடன் இருக்கிறான். மல்லர்கள் இருக்கிறார்களாம், மத்தாளத்துடன் சேர்ந்த யானைகள் இருக்கின்றனவாம். புல்லாக்ஷனு இந்த ஸ்ரீஹரி இருக்கிறான்லே, அவன் தான் அங்கே சென்றானாம், அங்கே சென்று விட்டானாம், எங்களை விட்டு விட்டு அங்கே சென்று விட்டானாம். தான் அல்லிகை திரளிதா, திரளிதான்னா சென்றார்னு அர்த்தம், சென்றாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம். அது எந்த இடம் பாது அப்படின்னு கேட்குறாங்க. மதுரா புரியந்தே ಅಲ್ಲಿ ಮಾವ ಕಂಸನಂತೆ ಒದಗಿದ ಮದ ಗಜ ತುರಗ ಶಾಲಿನಲ್ಲಿ ಮದನ ಗೋಹನ ಕೃಷ್ಣ ಮಧುರಗೆ ತೆರಳಿದ. அங்கே மதுராபுரியாம் பாது, அது பேர் மதுராபுரியாம். மதுராபுரியந்தே ಅಲ್ಲಿ மாவ கம்சனத்தை, அவனுடைய சோதர மாவன் கம்சனாம். அவங்க என்ன பண்ணாங்க, ரஜகத துரக பதாதிகளுடன், அதாவது ரதங்கள், காலாட்படைகள், யானைப்படை, குதிரைப்படை இவர்களெல்லாம் புடைசூட என்னுடைய கண்ணன் வந்து அந்த மதுரைக்கு சென்றானாம். அந்த அந்த இது போகுது இல்லையா, அக்ரூரை கூட்டி சென்ற அந்த இதனுடன் இதெல்லாம் சொல்றதாக இவர்கள் கற்பனை செய்து கொள்கிறார்கள். அதுதான் இந்த இதோட ஒரு வரிசையாக சென்றனாக. ஷாலினல்லி மதன மோகன கிருஷ்ண மதுரைக்கு திரளிதா, திரளிதான்னா சென்றான், மதுரைக்கு சென்றான் அப்படின்னு சொன்ன, மதுராபுரிக்கு சென்றான் அப்படின்றாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே என்ன நடந்தது பாரு, இங்கே என்ன நடந்தது அப்படின்னாக்கா, அத்தே மாமனை விட்டு பந்தேவு ஹித்தில பாகிலிந்தா. நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் மாமனார் மாமியார்களுக்கெல்லாம் கூட தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல், எங்களுடைய வீட்டின் பின்பக்க வாயில் வழியாக நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம். பக்த வத்சலனா பகு நம்பிதவு, அவன் கண்டிப்பாக போக மாட்டான், கிருஷ்ணன் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, ரொம்ப நம்பினோம். உற்சாகமங்க மாடிது நம்ம, ஆனால் எங்களுடைய உற்சாகத்தை அவன் குலைத்து விட்டான், அவன் எங்களை விட்டு விட்டு சென்று விட்டான் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதாவது கிருஷ்ணனை சேர்ந்து அவனோட ராசலீலை எப்படி இருக்கா வருகிறார்கள், வீட்டிலே மாமனார் மாமியார்கள் கூட சொல்லாமல் வருகிறார்கள் பின்வரும் வழியாக. ஆனால் கிருஷ்ணன் அவனை என்ன செய்து விட்டான், ஏமாற்றி விட்டு மதுராபுரிக்கு சென்று விட்டான் அப்படிங்கிறத வருத்தத்துடன் தெரிவித்துக்கிறார்கள். ರಂಗನ ನೆರನಂಬಿ ಬಂದೆವು ಸಂಗಸಗೋ ಬಯಸಿ பங்கிசி நம்மனு ஹேங்கே போத நம்ம மங்களமூர்த்தி மதுரை கோபாலனு. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ரங்கனை நம்பி வந்தோம். ரங்கன் எங்களுடன் இருப்பான், அவனுடன் சேர்ந்து அவனுடைய நட்பை நாம் பெறலாம், அவனுடைய அண்மையை நாங்கள் அனுபவிக்கலாம், அவனுடைய அருகாமையை நாங்கள் அனுபவிக்கலாம். பந்தவு சங்கசகோ பைசி, அவனுடைய நட்பை விரும்பி, அவனுடைய அண்மையை விரும்பி நாங்கள் வந்தோம். அந்த ரங்கனை நம்பி பங்கிசி நம்மனு ஹேங்கே போத நம்ம, எங்களை ஏமாற்றி விட்டு அவன் எப்படியம்மா போனான், எங்களுக்கு பங்கம் செய்து விட்டு அவன் செய்து விட்டான், எப்படியம்மா போனான், அந்த மங்களமூர்த்தி மதன கோபாலன் எப்படி சென்றான், எங்களை சென்றான், அவனுக்கு எப்படியம்மா மனசு வந்தது அப்படின்னு வருத்தப்படுகிறார்கள். அதுதான் இந்த ಚರಣದ ಶೇಷಗಿರಿಯ ಮೇಲೆ ಹರಿತ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ ಸಾಸಿರ ನಾಮದ ಒಡೆಯನೆಂದೆನಿಸಿತ ಶ್ರೀಶ ಪುರಂದರ ವಿಠಲ ರಾಯನ. அந்த சேஷகிரி இருக்கிறது இல்லை, திருப்பதி மலை மேலே இப்பொழுது அவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறான். அங்கே வாசம் செய்திருக்கான். என்னுடைய சாசிர நாமத 1000 நாமங்களுடைய என்னுடைய தலைவனான இந்த புரந்தர விட்டலன் அங்கே சேஷகிரியின் மேலே இப்பொழுது வாசம் செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி இந்த பாடலை புரந்தர விட்டலா என்கிற அவருடைய அங்கத்தை கொண்டு வந்து புரந்ததாசர் பிடிக்கிறார். ஸோ அவருடைய கற்பனை திறன் இது. அதாவது எவ்வாறு கிருஷ்ணனை பிரிந்ததை இந்த கோபியர்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் தெரிவித்தார்கள், அடுத்த தலைமுறைக்கு தெரிவித்தார்கள். பாடல் மூலமாக குழந்தைகளை தொட்டிலே போட்டு ஆட்டுவதாக அந்த காரமையான ஆட்டுவதில் அதுபோல காட்டினார்கள் என்பதை கொண்டு வந்து இந்த பாடலை அவர் வர்ணிக்கிறார். ஸோ இதுபோல் நல்ல நல்ல பாடல்களை நாமும் கேட்டு வீட்டிலே பாடி நம்ம குழந்தைகளுக்கும் இந்த பாடல்களை இந்த தாலாட்டு பாடலாக பாடி அவர்களுக்கும் இந்த தாசல் பாடல்கள் மேல் ஒரு ஈர்ப்பை கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். ஸோ அவ்வாறு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய்.